நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார். இது நன்றி. இது என்ன கதை, நம்ம கேரக்டர் என்ன, எதுவும் கேட்டிருக்க மாட்டார். சார் சொன்னார், விக்ரம் சார் பையன் ஹீரோ, ஓகேன்ட்டார். அதான் சார் நன்றி. தனக்கு வெற்றி படம் கொடுத்த ஒரு இயக்குனருக்கு தானாக முன் வந்து காட்சி கொடுக்குறாரு பாருங்க, அந்த நன்றி. அதனால ஒரு சுப்ரீம் ஸ்டார். இன்னும் இன்னைக்கும் அவருடைய புகழ் இன்னைக்கும் இன்னும் கூடும் அவருக்கு. 2 நிமிஷம் தான். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு குடும்ப விழாவாக தான் பார்க்குறோம். எல்லாருமே முழு மனசோட வாழ்த்து வந்திருக்காங்க, அதை உணர முடியுது. முதல்ல விக்ரம் சாரை பற்றி சொல்லி ஆகணும். தமிழ் திரையுலகில் ஏவிஎம், விஜயவாகினி, தேவர் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகள் ஒரு பாரம்பரியமாக உள்ள கம்பெனிகள் இருந்த காலகட்டத்தில் சூப்பர் குட் அப்படின்னு ஒரு கம்பெனி, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், அது முதல் படம் புது வசந்தம். அது போட்ட அஸ்திவாரம் தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸுங்கிறது பெரிய பேனராக மாறிச்சு. இன்றைக்கி நெருக்கி ஒரு 50 படத்தை நெருங்க போகிறாங்க சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். இல்லை 100, ஆமாம் சார், 100 படத்தை நெருங்க போகிறாங்க. ஆமாம், ஏறத்தாழ 25-26 புது இயக்குநர்கள் அறிமுகப்படுத்திருக்காங்க. 40 ஜீவா சார் வச்சு உங்களுக்கு போய் சொல்ல முடியாது, கணக்கு தந்துருக்காரு அவர். 40 இயக்குநர்களை, புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். ஆமாம், அதனால் விக்ரம் சாருக்கு நன்றி சொல்லி கொடுக்கணும். ஆமாம், சூப்பர், நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணீங்க, அதில் என்னை அறிமுகப்படுத்திட்டாங்க. அடுத்து கே.எஸ். ரவிக்குமார் சாரை பற்றி, குரு பக்தி, அதுதான் இந்த படத்தோட வெளிப்பாடு நினைக்கிறேன். அது வேணும். முதல்ல சினிமாவில் குரு பக்தி உள்ளவங்க தான் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். தன்னுடைய குருநாதர் விக்ரம் சாருக்கு தன் மகனை கதாநாயக அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம், அந்த எண்ணத்தை புரிந்து கொண்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்கார். இது வியாபார நோக்காவோ அவார்டு வாங்குறதுக்காவோ இல்லை, முழுக்க முழுக்க தன் குருவோட எண்ணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த குரு பக்தி, அதாவது ஒரு குருதட்சணை. இந்த படம் ஹிட்லிஸ்ட் கே.எஸ். ரவிக்குமார் சாரோட குருதட்சணை தான். அது கண்டிப்பாக அந்த எண்ணத்துக்கும் அந்த நல்ல மனசுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அடுத்து நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார். இது நன்றி. இது என்ன கதை, நம்ம கேரக்டர் என்ன, எதுவும் கேட்டிருக்க மாட்டார். சார் சொன்னார், விக்ரம் சார் பையன் ஹீரோ, ஓகேன்ட்டார். அதான் சார் நன்றி. தனக்கு வெற்றி படம் கொடுத்த ஒரு இயக்குனருக்கு தானாக முன் வந்து காட்சி கொடுக்குறாரு பாருங்க, அந்த நன்றி. அதனால ஒரு சுப்ரீம் ஸ்டார். இன்னைக்கும் அவருடைய புகழ் இன்னைக்கும் இன்னும் கூடும் அவருக்கு. அப்புறம் பொதுவாக நம்ம இந்த படம் பார்த்தீங்களா, பார்த்தோம்பாங்க, எப்படி இருக்கு, நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. அதில் 50% உண்மை. ஆனால் படம் பார்த்தவங்க தானாக நான் அந்த படம் பார்த்தேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்காமல் சொன்னாங்கன்னா அது 100% உண்மை. இந்த ஹிட்லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விழாவிலேயே நேற்று ஒரு 4-5 பேர் சொல்கிறாங்கட்ட, படம் பார்த்துட்டோம், படம் சூப்பராக இருக்குட்டாங்க. நான் கேட்கல, படம் பார்த்துட்டேன் கேட்கல, எப்படி இருக்குன்னு கேட்கல, அவங்களாம் சொல்கிறாங்க. அப்போ 100% உண்மை. இந்த ஹிட்லிஸ்ட் மிகப்பெரிய வெற்றி அடையும். நம்மளுக்கு ஒரு வெற்றிகரமாக ஒரு ஹீரோ கிடைக்க போகிறார், விஜய் கனிஷ்கா. ஏன்னா விக்ரம் சார், கே.எஸ். ரவிக்குமார் சார், இவங்களுடைய எண்ணம் அவர் ஹீரோ உருவாக்கணும். கண்டிப்பாக 2 பேருமே சினிமாவில் மிகப்பெரிய சாதனை படித்தவங்க, மிகப்பெரிய லாபத்தை பிடிச்சிட்டு கொடுத்தவங்க, நிறைய ஹீரோக்களை உருவாக்கணுங்க. கண்டிப்பாக அவங்களுடைய 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இதில்
இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு விஜய் கணேஷ்கா மிகப்பெரிய ஹீரோவாக உருவாகணும். எங்களால் கொஞ்சம் காசுன்னு கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.